என்னதான் 90s கிட்ஸ்ன்னு சொன்னாலுமே அவங்க வளர்ந்தது எல்லாமே 2Kல தான் இருக்கும். அப்படி நாங்கள் வளர்ந்த காலகட்டமான 2000லேருந்து 2010 வரை வெளிவந்த திகிலான திரைப்படங்களோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி விசில். 2003ல் ரிலீஸ் ஆன இந்த மூவி ரொம்ப பயமாகவே இருந்தது. சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு அஞ்சலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டீஸ் பண்ணுறதுனால சூசைட் பண்ணிக்கிறாங்க. இயர்ஸ் லேட்டர் அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தராக இறந்து போகவும் சரஸ்வதி தான் கோஸ்டா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறா அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த மூவியோட பிளாட். நம்ம அடுத்து பார்க்க போகிற மூவி 2004ல் ரிலீஸ் ஆன ஷாக். மீனாவையும் பிரசாந்தையும் நம்ம நிறைய ரோல்ஸில் பார்த்துருப்போம். பட் இந்த மூவியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி மீனாக்குள்ள கோஸ்ட் இருக்கிற மாதிரி நடிக்கிற சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்ட அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கப்புள் புதுசா வராங்க. வந்ததுக்கு அப்புறமா மாலினியான மீனாவோட பிஹேவியர்ஸ் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. சந்திரமுகி 2005ல் ரிலீஸ் ஆன இந்த ஃபிலிம் இப்போவும் டிவியில் போட்டால் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம். இந்த மூவியில் கோஸ்ட் வர மாதிரி சிஜிஐலாம் எதுவுமே இல்லைனாலுமே இந்த மூவியை சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப அளவுக்கு ஃபேமஸ்னா சந்திரமுகின்ற நேமே தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. நான் படித்த ஸ்கூலில் ஒரு ஓல்டு கிளாஸ் எப்பவுமே பூட்டி வச்சிருப்பாங்க. அதை கோஸ்ட் ரூம்னு உள்ள சந்திரமுகி இருக்குன்னு சொல்லி அந்த சைடே யாருமே போகல. சந்திரமுகின்ற நேமை வச்சு ஸ்கூலில் எல்லாரையுமே பயப்பட வைப்பாங்க. அப்படி பயந்தவங்கள நானும் ஒருத்தன். ஆக்சுவலி அந்த பூட்டி வச்ச ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம். ஸ்கூல்ஸோட பழைய மார்க் ஷீட், டேபிள், சேர்ஸ் எல்லாம் அங்க போட்டு வச்சிருந்தேன். இந்த மூவியை புதுசா யாராவது பாக்குறாங்கன்னா தனியா பார்க்க சொல்லி சேலஞ்சே பண்ணுவோம். அந்த அளவுக்கு பயமா இருக்கும். கழுத்து வலி வந்தாலே மேல சிவி பேய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களே பயப்படுவோம். இதுவும் 2007ல் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. 2000 டைம்ல நிஜமாவே நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் பரவிட்டு இருந்தது. யாரும் கோஸ்ட்டை பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அவங்க இந்த இடத்துல பார்த்தாங்க, அவங்க அந்த இடத்துல பார்த்தாங்கன்னு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். நானும் சரி, என் கூட படித்த பசங்களும் சரி, நைட் ஆனாலே கண்டிப்பாக பேய் வரும்னு நம்பணும். முனி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பேய் மேல இருந்த பயம் கொஞ்சமாச்சு போச்சுன்னு சொல்லலாம். உங்க அப்பா வந்துட்டாரு போல் இருக்கு, போய் கதவு தர. ஏன் மணி 10 ஆனா என்ன தனியா நான் போய் தரமாப்ப? ஏன் வேணும்னா தர ஹார்ட் அட்டாக் வரும். எதையோ சொல்லி பயமுறுத்திட்டு அப்புறம் இன்னைக்கு வராது, நாளைக்கு வரும். ஒண்ணு வேணாம் போ. யாவரும் நலம். மனோகரும் அவரோட ஃபேமிலியும் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 13th ஃப்ளோரில் குடியேறாங்க. அங்கே ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அது டிவி இன்டர்மீடியேட்டாக வச்சு இவங்கள பயமுறுத்துது. அருந்ததி இந்த பசுபதி கேரக்டரை பார்த்தாலே பயமா இருக்கும். இந்த மூவியை ஃபர்ஸ்ட் டைம் கலைஞர் டிவியில் போடும்போது நாங்கள் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்த ஞாபகம் இன்னும் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு வெளியே வந்துட்டேன். எஸ்பெஷலி இந்த சீன்ல அலறி அடிச்சு பயந்து போய் லைட்டை ஆன் பண்ணிட்டோம். வீட்டில் இருந்த எங்க பேரண்ட்ஸ்லாம் எங்களை திட்டி நீங்க படமே பார்க்க வேணாம்னு சொல்லி பாதியிலே நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் டிவியில் போடும்போது தான் இந்த மூவியை நான் ஃபுல்லாவே பார்த்தேன். இந்த லிஸ்ட்ல நான் மிஸ் பண்ண மூவிஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ் பார்த்த அனுபவத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.